எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறை அனைத்து நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இனிய வணக்கம். ஆக்சுவலாக கதை நல்ல கதை, உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுப்பற்று உள்ள கதை. இது முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த 2000க்கு முன்னாலாம் அது போல் கதைகள் வந்தது. இப்போ அதிகமாக வரல. இப்போ இந்த படம் நல்ல படம், உண்மையிலே அதுக்கு நான் சொல்லலாம். ஆனால் நான் ஏமாந்த விதத்தை மட்டும் இங்கே சொல்லலான்னு இருக்கேன் சார். அன்பு சாருக்கே தெரியாது நான் ஏமாந்தது. ப்ரொடியூசர் என்னை ஏமாற்றிட்டாங்க, டைரக்டர் அன்பு சார் என்னை ஏமாத்தினார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாகவே ஏமாற்றிட்டார். இந்த படத்தில் நான் அவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். என்ன ஏமாத்தினார்னா, பாட்டுக்கு என்னை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. கூப்பிட்டுனே போல நான் சொன்னேன், அந்த ரோலில் நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், சைட்லேருந்தாவது எட்டி பார்க்குறேன் சார், ஒரு ஷாட்டு காமெடிலாம் வைப்பாங்கல்ல, என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியாவது சொல்லுங்கன்னு. கடைசி வரைக்கும் கூட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் எனக்கு. அந்த விதத்தில் அண்ணன் ஏமாத்தினார். மற்றபடி வேறு எதுவும் ஏமாற்றலை. படம் நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். மிக விரைவில் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்பால், உங்களோட ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய நீங்கள் தயவுசெய்து வேண்டி எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நான் 50 வருஷமாக சினிமாவில் போராடம் சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுற 2 படம் 365 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமா என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்ம பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் உங்கள் பர்த்டே நீங்கள் கேக் கூட கட் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 ரூபாய் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கினோம் அவர்கிட்ட. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு மேடையில் ஜாம்பவன்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காருங்க, தானு சார் வந்தார், கார்த்திக் வந்தார். ஏன் அப்படின்னா, அன்பு சார் வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும், இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ஏஆர் ரஹ்மான் ஃபேமிலி, த டைரக்டர்ஸ். அன்பு சார் அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால நம்ம தெரியல, ஹி இஸ் 24 கேரட் அன்பு. நான் அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் இந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டியாக அவர் நிறைய கதை வச்சிருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு 50-100 கதை வச்சிருக்காரு அவர். அண்ட் சினிமாவில் அது அப்போதான் நடக்கும். ஸோ இன்னைக்கு தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர நம்மளும் கூட சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, டின்னர் இஸ் ரெடி.